என் பையனை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து சாக்கடையில் வச்சுட்டாங்க, கழிவறையை சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து என் பொண்ணை வந்து என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. தனியாக கூட கேட்கல, ஒரு கூட்டமாக எல்லா மாணவர்களுக்கு மத்தியில் கேட்கும்போது அது பெரிய இதுவாக இருக்குது. உங்களுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன மாஸ்டர்? உன்னை யார் இங்கே உள்ள வர சொன்னது? ஒரு படம் பார்த்துட்டு இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த காட்சி வந்து என்னென்னா, ஒரு சாக்கடை அல்ற அந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ். அருந்ததியர்களுக்கும் அந்த சிலைக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. அதை நம்ம ஒரு பிரதிபலிக்கிற விதமாக அந்த சிலையை வச்சுருந்தோம். அந்த சிலை ஏன் நீ வச்ச அப்படின்ற மாதிரி பயங்கர பிரச்சனை. ஒரு 2 நாளில் வந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் ஷூட்டிங் நடந்தது. அந்தளவுக்கு பிரச்சனை. வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் நாற்கரப்போர் படத்தோட இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் நாற்கரப்போர் பற்றி. பட் உங்களை பார்த்ததும் வந்து சதுரங்க வேட்டையை தான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக மறக்கவே முடியாது. காலேஜ் படித்தப்ப பார்த்த படம், பட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இன்னைக்கு வரைக்குமே அந்த கேரக்டர் யோசிச்சாலே பயங்கரமாக இருக்கும். ஒருத்தவனை ஏமாத்தினா அவனை எதிரியா நினைக்காத, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா வாழ்றதுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அதுதானே அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஆமாம். ஏன்னா முதல்ல நம்ம இயக்குனர் ஆகணும்னு தான் அந்த கனவோட தான் உள்ளே வந்தோம். அப்போ சீரியல்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே மேனேஜர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி நிறைய பொறுப்புகளை கடந்து லாஸ்ட்டாக ராஜபாண்டி சார்கிட்ட என்னமோ நடக்குது ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு நம்ம வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் அவர் கொண்டு போய் வினோத் சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவர் எதுவுமே சொல்லல, வாடா அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டிய அந்த ரோலுக்கு வந்து ஃபிக்ஸாக இருந்தது வேறு. அப்புறம் அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி வந்து அந்த பையன் வராமல் போயிட்டான். சம்பளம் அதிகமாக கேட்டான்னு சொல்லிட்டு அவன் வரல. நீங்கள் கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகலை, நான் சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்ட்டான். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயே நடிச்சிட்றா, இது ஃப்ரேமில் நல்லா தான் இருக்குது, நீயே நடிச்சிரு அப்படின்னு சொன்னார். அது வெளியாக தான் நம்ம நடிக்கிற ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்கிறோம். ஓகே. இப்போ உங்களுக்கு பெருசாக தயக்கமெல்லாம் இல்லையா? அப்போ நம்ம வந்து நடிக்கிறதுக்கு பெருசாக நமக்கு ஆர்வம் இருக்குது, இல்லை டைரக்ஷனுக்கு தான் வந்திருக்கோங்கிறப்ப சொல்கிறாரே பண்ணிட முடியுமா, அந்த மாதிரி தயக்கம்லாம் இருந்துச்சா? இல்லை ப்ரோ, ஏன்னா நம்ம இயக்குனரோட வேலை வந்து நடிக்கிறது தானே, அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணி காமிக்கணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால சரி நடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அவரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணார். பண்ணுறா ஒன்றும் இல்லைடா, என்ன நீ அடுத்து வந்து ஹீரோக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல, நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணார். அந்த இதில் இப்போ அப்படி ஆரம்பித்த பயணம் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு முதல் படம் நாற்கரப்போர் டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதை வச்சிருக்கிறது அமெரிக்காக இல்லை, அடக்கிறதுக்கு. ட்ரெய்லர் பார்த்தோம், கண்டென்ட்டாகவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள், அவங்களோட வாழ்க்கை, அதில் இருக்க பிரச்சனைகள், ஏன்னா இன்றைக்குமே அந்த மலைக்குழி மரணங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. அப்படிங்கிறப்ப அவங்க லைஃப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பையன் ஸ்கூல் படிக்க போகிறான், அங்கே அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப அதில் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸையும் கொண்டு வரீங்க, செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து. இதோட பேஸ் ஐடியா எப்படி கிரியேட் ஆச்சு உங்களுக்கு? தூய்மை பணியாளர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் தெருவில் ஒரு அம்மா கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மாவோட கஷ்டங்களை நான் வந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அந்த வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணணும்னு சொல்லும்போது தான் நம்ம இந்த கதை ஒன்று கரெக்டாக வந்து உட்காந்துது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, என்னுடைய நண்பன் வந்து செஸ் விளையாட்டில் ரொம்ப அதீத ஆர்வம் உடையவன். அவனுக்கு வந்து அந்த செஸ் வந்து மறுக்கப்பட்டுச்சு. அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டால் கூட சமுதாயத்தில் அந்த அகாடமியில் மறுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் அந்த இதை வந்து. இப்போ அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட வாழ்க்கையில் இன்னமும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. பட் சினிமாவில் அதை எந்தளவுக்கு கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக தான். இப்போ விட்னஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களை கேலி கிண்டலாக சித்தரிக்கிற மாதிரியான காட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையே எதுவுமே இல்லாமல் உண்மையாக நம்ம பதிவு பண்ணாலே போதுமானது தான் அப்படின்ற மாதிரி அந்த வழியில் யதார்த்தமாக உண்மையாக பதிவு பண்ணாலே போதுன்னு தான் நினச்சேன். அதில் நான் வந்து கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான பிரதிபலிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு படம் பார்த்துட்டு இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த காட்சி வந்து என்னென்னா, ஒரு சாக்கடை அல்ற அந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் அது. அந்த ப்ராசஸை பார்த்துட்டு இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்து அந்த மாதிரி. இப்போ அதை பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வேலையை கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. இப்போ அந்த தான் வந்து டெலிகேட் சீன்ஸை நம்ம போடுவோம். அதை எதனால் அப்படி ஒரு காட்சியை தூக்க சொல்கிறாங்க? ஏன்னா நடக்கிற விஷயத்தை தான் நீங்கள் ரியாலிட்டி தான் காட்டியிருக்கீங்கன்றப்போ என்ன பிரச்சனை இருக்குதுல்ல? அதில் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக அது வேணாம், உனக்கு அது பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லதாகவும் இருந்தது. அதே சமயத்தில் இதை பதிவு பண்ண முடியலையே அப்படின்ற அந்த வருத்தமும் இருந்தது.
சரி எப்படியாவது ஒரு தடவை நம்ம டெலிட்டட் சீன்ஸ்லேயே அதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஓகே. இப்போ அவங்க அந்த வேலை செய்கிறாங்க, அதில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. அதை தாண்டி லைஃபாகவே அந்த வேலை செய்கிறாங்கன்றதுனாலே சொசைட்டியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாமே இந்த ட்ரெயிலரில் சின்ன சின்ன டைலாக்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த விஷயங்களுக்கான ரிசர்ச் பற்றி சொல்லுங்கள். நார்மலாகவே இயல்பாகவே அந்த தூய்மை பணியாளர்கிட்ட பழகுறது, அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் பண்ணுறது, புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். நம்ம பசங்களோட புக்ஸு இதாகிடுச்சுன்னா அடுத்த இது அங்கே போய் கொடுக்குறது. அப்புறம் அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகள், ஒரு பென்சில் வாங்கி கொடுக்குறது, ஒரு பேனா வாங்கி கொடுக்குறது, என்னால் முடிஞ்சது. நான் உதவி இயக்குனர் தான் இருக்கேன். எனக்கு சம்பளம் வந்து இருக்கும் இருக்காது, அந்த மாதிரி அன்பேலன்ஸ்லாம் தான் போகும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸில் நானும் அவங்களாம் போய் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே அது நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம ரிசர்ச்னு ஒன்று நம்ம அது இயல்பாகவே 8 வருஷமாக நம்ம பார்த்து வந்தது, அவங்க பேசினது எல்லாமே வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தது. அதனால் ரிசர்ச்னு அவனை தனியாக பண்ணல, 8 வருட அனுபவத்தை தான் நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு கதைக்களம் எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கூல் பையன் இருக்கிறான். அந்த இடத்துலேருந்து வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு பையன், அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் அண்ட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த 8 வருட இதில் வந்து என்னென்னா, அந்த அம்மா அப்பாக்களோட கனவு என்னவாக இருந்ததுன்னா, நாம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும், ஒரு நல்ல இடத்துல போய் நிப்பாட்டணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒட்டுமொத்த பேரண்ட்ஸோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. நான் எங்கே போனாலும் என் உடம்பு வீசுதுன்னு சொல்கிறாங்க, திருட்டு பையன் சொல்கிறாங்க, குப்பைக்காரி புல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க பதிவு பண்ண விஷயம் தான், என் பையனை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து சாக்கடையில் வச்சுட்டாங்க, ஒரு ஸ்கூலில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க என் ஸ்கூலில் வந்து கழிவறையை சுத்தம் பண்ண சொன்னாங்க, அப்புறம் ஒரு ஸ்கூலில் வந்து என் பொண்ணை வந்து என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது. தனியாக கூட கேட்கல, ஒரு கூட்டமாக எல்லா மாணவர்களுக்கு மத்தியில் கேட்கும்போது அது பெரிய இதுவாக இருக்குது. அதனாலே நான் படிப்பை நிப்பாட்டிட்டேன் அப்படின்லாம் நிறைய இருந்தது. சரி, இதை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்றதுனால தான் சரி நம்ம அந்த எல்லாமே அவங்கள்ட்டேருந்து எடுத்தது தான். நான் புதுசாக எதுவுமே ரைட்டிங்லாம் பண்ணல, அவங்களுடைய அந்த கஷ்டங்களை நான் தொகுத்துருக்கேன். அவ்வளோதான், தொகுத்து ஒரு கதையாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ அவங்க சொசைட்டியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொன்னீங்களே, அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம்? சொசைட்டிலன்னா அவங்க ஜாதிய ரீதியாக என்ன மாதிரி ஒரு மக்கள் வந்து அவங்கள என்னவா பார்க்குறாங்க, நம்ம அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கும் நம்மளை மாதிரியே உணர்வுகள் எல்லாமே, ஆசை பாசங்கள், இன்பம் துன்பம், அழுகை, ஆசை எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஆசை எல்லாமே வந்து அது நிராசையாக போகுது. எதனால் அப்படின்னா, நாம் கட்டமைச்ச சில விஷயங்களாலும் நம்ம சமுதாயம் அவங்கள்ட்ட நடந்துக்கிற முறையாலும் தான் அப்படின்றதையும் அந்த படத்தில் ஒரு சின்னதாக அங்கங்கே நம்ம சொல்லியிருக்கோம். படம் முடிஞ்சு வரும்போது அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு மனித நேயம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்ததாக கூட இந்த படம் சக்ஸஸ். இப்போ அரசியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. படம் டீசர் ஆரம்பிக்கும் போது, ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதுமே பெரியாரோட ஒரு கோட் போட்டு தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. அதுக்கான காரணம் இல்லை, அவர் பெரியார் வந்து என்னென்னா, ஆதிக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம அங்கே வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டவரோட சைடில் நிற்பேன் அப்படின்றது தான் பெரியாருடைய இது. அதே தான் என்னுடைய கோட்பாடும், அதுதான் அவருடைய கோட்பாடும். அதே தான் அந்த வரிகள்லாம் பாதித்து போய் தான் நான் அவர்கிட்ட நான் சரண்டர் ஆனது. அதனால் அந்த வரியோடு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்தது தான். ஒரு சோஷியல் இஷ்யூ பேசக்கூடிய ஒரு படத்தை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்கிரிப்டாக. அதுக்கப்புறம் அதை சினிமாவை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு? காஸ்டிங்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து, பட்ஜெட்லேருந்து? ப்ரொடக்ஷன் ரீதியாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 4-5 ப்ரொடக்ஷன் வந்து கதை சொல்லும்போது இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் இவர் சார் படத்தோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் மீட் பண்ணும்போது அவர் எந்த மறுப்பும் சொல்லலை. கதை கேட்டு முடிச்சோடனே இம்மிடியேட்டாக நம்ம ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கதையை ரசித்தார். நான் கேட்டேன், சார் நிறைய ப்ரொடியூசர் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்படி சார் முன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நல்ல கதை தம்பி, ஒரே வார்த்தையெல்லாம் சொன்னேன், நல்ல கதை தம்பி அப்படின்னாரு. அது அப்படியே போச்சு. மற்றபடி எந்த இதுவும் எனக்கு இல்லை. ஆனால் அது ஷூட் பண்ணும்போது சில அரசியல் பிரச்சனைகள் வந்தது. அந்த ஷூட் பண்ணுற ஏரியாவில் சில கட்சிகள் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஷூட் பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதை முடித்து வெளியிடும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ பார்க்கும்போது அதுலேயும் சில சிக்கல்கள் வந்தது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்கே வந்து படம் ரிலீஸ் ரெடியாக இருக்குது. அதை மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ ஷூட் பண்ணுறப்ப வந்த சிக்கல்கள்ன்றது வந்து அந்த இடத்துல ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால, இல்லை நம்ம என்ன ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால? என்ன ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அது படத்தில் பார்க்கும்போது இப்போ சொன்னால் அது இதாக இருக்காது. ஒரு சிலையை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சிலையை வச்சு நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. அந்த சிலை பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அந்த அருந்ததியர்களுக்கும் அந்த சிலைக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. அதை நம்ம ஒரு பிரதிபலிக்கிற விதமாக அந்த சிலையை வச்சுருந்தோம். அந்த சிலை ஏன் நீ வச்ச அப்படின்ற மாதிரி பயங்கர பிரச்சனை.
ஒரு 2 நாளில் வந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் ஷூட்டிங் நடந்தது. அந்தளவுக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ அந்த பர்டிகுலர் காட்சி வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஏதாவது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து அக்செப்டபுளாக தான் இருக்குமா? அது அக்செப்டபுளாக தான் இருக்கும். ஆனால் அது நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, நான் படித்தது எல்லாமே நான் படித்தது இல்லை, நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து திரிக்கப்பட்ட வரலாறுல தான் இருக்குது. அதை கொஞ்சம் புத்தக அறிவு, அந்த புத்தகம் படிக்கிறது, அந்த படிப்பறிவு உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம படித்தது எல்லாமே வந்து திரிக்கப்பட்ட வரலாறு தான் இருக்குது. அப்போ ஒரிஜினல் வரலாறு என்னன்னு தேடி நம்ம போய் படிக்கும்போது பார்த்தா மிகப்பெரிய மர்மங்கள்லாம் அவிழ்க்கப்படுது. ஸோ அந்த அந்த நான் அந்த பார்த்த அந்த வரலாற்று தெரிந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆடியன்ஸ் யாராவது ஒருத்தர் எதுக்கு இந்த சிலை வச்சுருக்காங்க அப்படி யாராவது ஒருத்தர் தேடி போய் சர்ச் பண்ணி படிக்கட்டும் அப்படின்ற அந்த குறியீடாக தான் நான் அதை வச்சுருக்கேன். நான் அந்த சிலை யாரோடது அப்படின்னு படிக்கும்போது, அந்த சிலையை தேடும்போது அதனுடைய கருத்துக்களும் வரும் இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி இப்படியில் படித்தோம், இப்படியில் இருக்குது அப்படின்றது யாராவது ஒருத்தரை போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது குறியீடாக இருக்கும். அங்கங்கே ஷோட்டரில் பெயிண்டிங்ஸாக இருக்கும், வேர்டிங்ஸாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய குறியீடுகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு காட்சியிலையுமே ஒவ்வொரு குறியீடு இருக்கும். அதை நீங்கள் டீகோட் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 100-120 குறியீடுகள் இருக்கும் உள்ள. அவ்வளோ குறியீடுகள் தான் வச்சுருக்கேன் உள்ள. அதை ஆடியன்ஸ் தேடி அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கான விஷயங்கள் போய் கரெக்டாக போய் சேரும்ன்றது. இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் வைக்கிறது, நிறைய குறியீடுகள் வைக்கிறது, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுது? ஸ்கிரிப்ட் கேட்குறதுனால தான். ஏன்னா எல்லா படத்துலையும் அதை பண்ண முடியாது. இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு படம் அப்படின்றதுனால அதில் அது விஷயம் தொடர்பாக என்னென்ன நம்ம மறைக்கப்பட்டது, நமக்கு தெரியாமல் போனது, நம்ம சின்ன வயசுலலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பெரியவங்களாம் அதை தெரிஞ்சக்கூடாதுன்னு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் அப்படியே குறியீடாக அங்கங்கே விட்டுகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஃபோட்டோக்கள் வச்சுருப்பேன், சின்ன வாக்கியங்கள் வச்சுருப்பேன். சில இடத்துல 1996, 92 அந்த மாதிரி இயர்ஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதை கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இதில் டீகோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க, பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொன்னீங்களா? அவங்க சொன்ன காரணம் இது மக்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் சோசியல் இஷ்யூஸை பேசுகிற படங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா மக்கள் கொண்டாடிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? இல்லை, அந்த குப்பல்றது தான் அது கொஞ்சம் அந்த குப்பல்ற மேட்ரு வேணாம், அது சம்மந்தமாக கதைகள் நம்ம பண்ண வேணாம், முதல் படமாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி, அவங்க வியாபார ரீதியாக அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து இந்த கதையை யார் வந்து பிடிச்சி ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இது பண்ணவே வேணாம், ரெண்டாவது பாதையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இவர் வந்து பண்ணலான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக பண்ணார். இப்போது சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு வரப்போ எல்லா விதமான பிரச்சனைகளை பேசுகிற படமும் வந்துட்டு இருக்குது. அதுலேயுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்களா? இந்த குப்பல்றது, இந்த அடித்தட்டு அந்த பிரச்சனையை பேசுகிற படத்தை எடுக்கக்கூடாது, அதை அலோவ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் மட்டும்தான் போகும், இந்த ஏரியா போகாது. குறிப்பாக ஈரோடு சைடில் வந்து நல்லா போகும், ஈரோடு சைடில் வந்து தூய்மை பணியாளர்லாம் நிறையா இருப்பாங்க, அந்த சைடு தான் நிறையா போகும், இந்த பக்கம் நல்லா போகாது, ஏ சென்டரில் போகாது, எல்லோரும் குப்பைனாவே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நிறையா சொல்கிறாங்க. பிஸ்னஸாக தான் பார்த்து அதை வந்து ஒரு இதுதான் பிஸ்னஸாக தான் பார்த்தாங்க. மற்றபடி அவங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த படம் டீல் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே அடித்தட்டு மக்கள், அது உழைக்கும் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. கபடி, கிரிக்கெட் மாதிரி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். செஸ் அந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எலைட் பீப்புளுக்கானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. அதை உடைக்கிற ஒரு முயற்சி தானே இந்த படம்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம 1988 விஸ்வநாதன் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் 23-22 வந்து பிரக்யானந்தா வந்து பிரபலமானார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 30க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இந்தியாவில் யார்ட்டுமே தமிழ்நாடு தான் முதலிடம், கிராண்ட் மாஸ்டரில் தமிழ்நாடு தான் முதலிடம். அப்போ 88 விஸ்வநாதன் ஆனந்தும் இப்போ பிரக்யானந்தாவும் தான் வந்து வெளியில் தெரியுறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் யார், அவங்களோட தகவல் என்ன, அவங்களுடைய பின்புலம் என்ன, ஏன் அவங்களாம் வெளியில் காட்டப்படல, அவங்களுக்கான தகவல் கூட இதில் இல்லை, நெட்டில் சர்ச் பண்ணால் இல்லை. அந்த மாதிரி இது இருக்குது. அங்கேயும் அரசியல் வேலை செய்தா அப்படின்றது எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ரெண்டாவது, விளையாட்டுலேயே நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். கிரிக்கெட் தவிர மற்ற எல்லா விளையாட்டுலேயுமே நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். ஹாக்கியிலேருந்து ஃபுட்பால்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். இதுக்கு காரணம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்கட்டமைப்பு வந்து விளையாட்டு உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே அது இருந்தாலும் அது தனியார் சைடில் தான் இருக்குது, தனியார் கையில் இருக்குது. அங்கே போய் நம்ம சாதாரண மக்கள் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது. கேட்டு பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாது. அப்படியே அது இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை வாடகைக்கு விட்டுறாங்க. அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி
ஒரு 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 அரசு பள்ளிகளிலே நல்ல விளையாடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுடைய தேவைகள் என்னன்னு நம்ம புரிஞ்சு அதை நம்ம பாதி குறைச்சாலே நம்ம நல்ல ஒரு விளையாட்டு வீரன் நம்ம அடையாளம் கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அது நடக்குதா அப்படின்றதுனா அந்த ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சின்ன சின்ன நாடுகள் கூட அவங்க இப்போ ஒலிம்பிக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன நாடுகள்லாம் பெருசாக பதக்கங்கள்லாம் வாங்குறாங்க. நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேலே மனித வளம் இருக்குது. அத்தனை மனித வளம்லாம் சும்மாவெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு மிகப்பெரிய பேராற்றலும் மிகப்பெரிய வலுவான மனிதர்கள் தான் கொண்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்னென்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாதி ரீதியாக இருக்குது, பண ரீதியாக இருக்குது, அரசியல் ரீதியாக இருக்குது, லஞ்சம் அதில் கொஞ்சம் பார்ட் ஆஃப் வேலை செய்யுது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து அது எப்போ நடந்து அந்த பதக்கப்பட்டியெல்லாம் எப்போ நம்ம கனவுலாம் நினைவாகி அது பெரிய ப்ராசஸாக இருக்குது. அது எப்போ நடக்குன்னு தெரியல. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. விஸ்வநாதனுக்கு அப்புறம் பிரக்யானந்தா தான் மீடியாவில் தான் இருக்கு. எனக்குமே அவங்க 2 பேர் தான் தெரியுது. இதுக்கு நடுவில் 30 பேர் அப்படிங்கிறப்போ யாருமே நம்ம ஏன் நம்ம அதை இப்படி சொல்கிறோம் நம்மளை வந்து சேரல அந்த தகவல்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இப்போ எழுது. இந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க படத்தில்? இல்லை, அது பார்ட் 2ல் தான் அதை பண்ணலான்னு இருக்கு. ஏன்னா இப்போது இதில் இந்த கதையை சொல்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. பார்ட் 2ல் அதுக்கான விஷயங்கள் நான் கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்ட் 2ல் நம்ம அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அது ஓகே. இப்போ இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் பேசுகிற படங்கள் அப்படிங்கிறப்போ அதுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி காட்டியிருக்க டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட இந்த க்ரோத் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸில்? இல்லை, நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு காலங்காலமாக ஒரு சமுதாயத்துக்காகவே வந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து எல்லாருமே போட்டுறாங்க, சூப்பர் செம்ம அப்படின்னு பண்ணிட்டு இருந்தபோது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வராரு, வந்து அவர் படம் எடுத்து அவருக்கு வந்து நிற்கும் போது அவருக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் ஏற்படுது. இது வந்து ஸ்போர்ட்ஸ்லேயுமே இருக்குது ப்ரோ. இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னா இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அங்கே இருக்கிற ஒரு வாசிம் கானையோ ஒரு சிறந்த பவுலரையோ ஒரு விமர்சித்து இல்லை அவங்களுடைய பவுலிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கூட நம்மளால் போட முடியாது. அது நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பெரிய தேச குற்றம் ஆகிடுது. ஆனால் அதே இது இந்த பக்கம் கிரிக்கெட்டில் 100 முறை அவங்க தோற்றாலும் அவங்களுடைய வந்து அந்த தோல்வி வந்து விமர்சனத்துக்குள்ளாகப்படுறதில்ல, ஏன்னு கேள்வி கூட கேட்கப்படுறதில்ல. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே அந்த இது இருக்கும்போது இப்போது எவ்வளோ பெரிய காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அனுபவிச்சு வந்த அந்த கொடுமை வந்து அந்த ஒரே படத்தில் கேட்கும்போது என்னென்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வந்து பயங்கர கேள்வி. நீ யார், எப்படி நீ அதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சமுதாயத்தை பற்றி தான் பேசணும், அவங்க தான் மேலானவர்கள் அப்படின்னு இருக்கும்போது ரஞ்சித்தை நான் வந்து கேட்கும்போது அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. நான் அவரோட விஷயத்தை வந்து நல்ல ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர் போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடைக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அதை அவர் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வருவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ படம் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு, இது பேசுகிற அரசியல், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எவ்வளோ தூரம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட வந்து இது போய் சேர்றதுக்கான ஒரே விஷயமா இருக்கும். அந்த வகையில் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்மளைப் போலவே அவர்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயங்குறாங்க. சக மனிதர்கள் தான் அவங்களும். ஆனால் நம்ம செய்யும் தொழிலால் அவங்க வந்து ஏதோ ரொம்ப கடைநிலையில் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ ரொம்ப மேலே இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்க இந்த படம் பார்க்கும்போது என்னென்னா எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் மேலே வச்சுருக்கிற ஆசை, அந்த நம்பிக்கை, அன்பு எல்லாமே அவங்க வைக்கும்போது அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ரெண்டாவது கழிவுகளோடு எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கும். பாமரன்லேருந்து பணக்காரன் வரை எல்லாருமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கழிவுகள். அந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும். இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் முகம் சுளிக்காத அளவுக்கு தான் நம்ம அந்த கேரக்டரும் சரி, அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு, குப்பை அள்ளுதல் எல்லாத்தையும் வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு தான் நம்ம வந்து காட்டியிருக்கோம். ரொம்ப அருவருப்பாக இல்லாமல் ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இந்த படம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிட்டதுனால பட்ஜெட் வைஸ் அந்த பிரச்சனையும் ப்ரொடக்ஷனில் பெருசாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? ப்ரொமோஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் போகும்போது தான் பயங்கரமான பிரச்சனை, சேலஞ்சு. என்னென்னா இதில் பெரிய நடிகர்கள் இல்லை, பெரிய நடிகைகள் இல்லை, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஒரு ஓடிடி செல்லுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த பெரிய கொஸ்டின் மார்க்கே அங்கே தான் வைக்கிறாங்க. அப்படி நம்ம போகும்போது இங்கே ஒரு பின்னடைவு தான் நமக்கு. ஆனால் இருந்தாலும் கதை ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்தி, ஆனால் இந்த இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அதுக்கான ஒரு போராட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் அந்த போராட்டம் இருந்தது. அந்த 1 இயர் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து
அவரை படம் பார்க்க கூட்டு வரதே பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா அவங்களோட என்னென்னா ஒரு நடிகர்கள், பெரிய நடிகர்கள், அட்லீஸ்ட் முகம் தெரிகிற நடிகர்களாக இருந்தால் தான் படம் பார்க்க வருவேன் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்திலே இருக்காங்க. அந்த வைராக்கியத்தை உடச்சி நம்ம கூட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறமா கண்டென்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வராங்களே தவிர, ஆனால் இந்த மாதிரி விஷயம் எத்தனை சின்ன படங்களுக்கும் எத்தனை நல்ல படங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையாது. எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சதுனால கொஞ்சம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் படம் பார்க்குறவங்களுக்கும் சில மனநிலை வந்து இருக்குது. என்னென்னா ஒரு தூய்மை பணியாளர்னா வந்து இப்படி தான் இருக்கணும், தோற்றம் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஏன் இப்படி காமிச்சிருக்கீங்க, அவங்கெல்லாம் பொட்டு வச்சுக்க மாட்டாங்களே, நீங்கள் ஏன் பொட்டு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஒரு மனிதனை, சக மனிதனை வந்து இப்படி தான் இருக்கணுன்றது கட்டமைக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற இடத்துல இருக்காங்க, நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம் அப்படின்னும்போது நமக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அது படம் வெளிவந்ததுக்கப்புறமா அது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அதை தாண்டி இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் எல்லா ஸ்டார்ஸ்க்குமே இப்போ படங்கள் வருது, நிறைய பெரிய படங்கள் வருது. அதுக்கு நடுவில் சின்ன படங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலீஸ் டேட் கிடைக்கிற சிக்கல் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? அதான் சார், இப்போ நம்ம படமே இப்போ 2 தடவை டேட் மாதிரி இப்போ 23 ஆகஸ்ட் 23 போகுது. அதுக்கும் காரணம் என்னன்னா பெரிய படங்களோட அந்த ஒரு 400 தேட்டர் 500 தேட்டர் ஃபுல்லாக போட்டு ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் நமக்கு வந்து கிடைக்கிறது என்னென்னா ஒரு 50 தேட்டர் 60 தேட்டர் தான் கிடைக்குது. மினிமம் ஒரு 100 தேட்டர் போட்டால் தான் நமக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த மாதிரிலாம் போக முடியும். அதனால் இப்போ நாம் ஆகஸ்ட் 23 வரோம். அதுக்கு சங்கங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறோங்கிறப்போ அந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க ஹீரோயின் வரல ப்ரெஸ் மீட்னு சொல்லிட்டு, ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் காமாஜி சார்மே பேசியிருந்தாரு. அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க? ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது நம்ம படம் தானே, நம்ம படம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு படத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்றதும் ஒரு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு சமூக நீதியான ஒரு படம், சமூக அக்கறை உள்ள ஒரு படம். நம்ம வேறு எந்த படத்துக்கும் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் வரணும். ஆனால் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கூடுதல் இன்ட்ரெஸ்ட்டு காட்டியிருக்கணும். அது அவங்களுக்கு என்ன சூழல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரெஸ்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நன்றி சார், படம் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. படம் பார்த்துட்டு திரும்பவும் இதே போல் ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் அவங்க கூட பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசைப்பட்றேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. கண்டிப்பாக. இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமான அரசியல், இன்னும் நல்ல பல கேள்விகள், அந்த டீகோடிங்லாம் பண்ணி நீங்கள் கேட்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் நிறைய நம்ம பரிமாறலாம். விசில் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.